இன்னைக்கு பார்த்துட்ருக்கோம். ஒரு வியாபாரி குறித்த விலையில் 20% தள்ளுபடி வழங்கியும் 20% லாபம் ஈட்டுகிறார் எனில், பொருளின் அடக்க விலை 2400 எனில் அதன் குறித்த விலை என்னன்னு கேட்டிருக்காங்க. இங்கே காஸ்ட் ப்ரைஸ் கொடுத்துட்டாங்க. மார்க்கெட் ப்ரைஸ் தான் என்னன்னு கேட்குறாங்க. மார்க்கெட் ப்ரைஸில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, மார்க்கெட் ப்ரைஸில் அவங்க வந்துட்டு 20% டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்களாம். ஓகேவா? 20% டிஸ்கவுண்ட் கொடுத்தாங்கன்னா, அப்போ மார்க்கெட் ப்ரைஸ் மைனஸ் 20% ஆஃப் மார்க்கெட் ப்ரைஸ். ஓகேவா? இந்த டிஸ்கவுண்ட் கொடுத்த வாட்டி கூட அவருக்கு 20% லாபம் அப்படின்னா காஸ்ட் ப்ரைஸில் 20%னா அப்போ எவ்வளோ வரும்? 2400 ப்ளஸ் 20% ஆஃப் 2400. ஓகேவா? ஏன்னா அவருக்கு இந்த தள்ளுபடி கொடுத்துமே உங்களுக்கு இந்த அளவுக்கு லாபம் கிடச்சிருக்கு. அதனால் இது ரெண்டையும் நம்ம ஈக்குவேட் பண்ணுறோம். அப்போ இங்கே மார்க்கெட் ப்ரைஸை எடுத்துட்டோம்னா இங்கே 100 மைனஸ் 20 அப்போ 80/100ன்னு வரும். கரெக்டாக? இந்த சைட் பார்த்தீங்கன்னா 2 0 கேன்சல் பண்ணிடலாம். இது 2400. ஓகேவா? இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வரும்? 24 × 2. அப்போது வந்து என்ன வரும்? 418 வருமா? ஓகே. இப்போ ஆட் பண்ணிங்கன்னா 2818 வருது. ஓகேவா? எனக்கு மார்க்கெட் ப்ரைஸ் தான் வேணும். அப்போது இந்த 100 இந்த சைடு கொண்டு வந்துடலாம். 2880 × 100 டிவைடட் பை 18 வரும். கரெக்டாக? இந்த 0 கேன்சல் பண்ணிடலாம். 8 டேபிளில் கேன்சல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? 3 8s are 24. கரெக்டாக? அப்போ மீதி 4 இருக்குது. 48ல் 6 டைம்ஸ். இப்போ ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 3600. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் ப்ரைஸ். ஓகேவா?